அண்ணா சாலை தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் திமுகவின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் முன்புறம் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சாலையின் நடுப்புறமாக தூய்மை பணியாளர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சாலையில் அமர்ந்து தங்களது போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் அவர்கள் முற்றுகையிட இருப்பதாக ஏற்கனவே தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட தூய்மை பணியாளர்கள் எந்த புறம் இருந்து வருகிறார்கள், அவர்கள் மொத்தமாக வருகிறார்களா என்ற ஒரு குழப்பம் இருந்த நிலையில் காவல்துறையினர் ஆங்காங்கே தங்களது பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். நேரடியாக அண்ணா அறிவாலயம் முன்புற வழி இல்லாமல் அதற்கு பின்புறமாக வரவிருக்கக்கூடிய ஒரு சாலை இருக்கிறது, ஸ்டீம் சாலை என்று இருக்கக்கூடிய சாலை. அந்த சாலையில் இருந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளே நுழைய முற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முதலில் கைது செய்ய முற்பட்டனர். அவர்களை கைது செய்ய முற்படும் பொழுது காவல் வாகனத்திற்கு முன்புற சக்கரத்தின் அருகில் தன் தலையை வைத்துக் கொள்ள முயற்சித்த தூய்மை பணியாளரையும் பார்க்க முடிந்தது. ஒருவரை கைது செய்ய முற்பட்ட பொழுது கையில் அடிபட்டு இரத்த காயம் ஏற்பட்டது. ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டு அவர் சாலையிலேயே படுத்து துடித்துக் கொண்டிருந்தார். இதுபோன்று ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பல்வேறு இடங்களில் அமர்ந்து காவல்துறையினரை குழப்பிக் கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக வந்தால் காவல்துறையினர் அவர்களை மொத்தமாக அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் என்ற காரணத்திற்காக ஏற்கனவே மெரினா கடற்கரை பகுதியில் இருந்த பொழுதும் சரி, இந்த தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி நடத்த முற்பட்டும் போதும் சரி, இதுபோல் தன்னை குழுக்களாக வந்து இந்த போராட்டத்தை முற்படுத்தியதை பார்க்க முடிந்தது. அதே போல் தற்பொழுது தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா அறிவாலயம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் சாலையில் படுத்துக்கொண்டு சாலையில் அமர்ந்து கொண்டும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதுவும் குண்டுக்கட்டாக அந்த சாலை போக்குவரத்து நெரிசலோடு ஏற்பட்டுவிடக்கூடாது, எந்தவித போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அவர்களை உடனடியாக குண்டுக்கட்டாக கைது செய்தனர். குறிப்பாக அவர்கள் கைகளில் 2026 புத்தாண்டு எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல்வர் கையில் தான் இது இருக்கிறது என்ற பதாகைகளை அவர்கள் கையில் ஏந்தியிருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்கள் பலர் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தொடர்ந்து இந்த கோஷங்களை எழுப்பி கண்ணீருடன் சாலையின் நடுவில் அமர்ந்து கொண்டும் சாலையின் நடுவே படுத்துக் கொண்டு எங்களுக்கு எங்களது பணி வேண்டிதான் நாங்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறோம், காவலர்கள் தொடர்ந்து அராஜக போக்கில் எங்களை கைது செய்து வருகிறார்கள், இந்த புத்தாண்டில் நாங்கள் வாழ்வதா சாவதா என்ற விஷயத்தை தமிழக முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும் என்ற அந்த வரிகள் அடங்கிய பதாகைகளையும் கையில் ஏந்தி கொண்டு கண்ணீருடன் எங்களுக்கு எங்கள் பணி வேண்டும், பல நாட்களாக பணி இல்லாமல் ஊதியம் இல்லாமல் எங்கள் குடும்பம் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்று பலரும் தங்களது பல்வேறு பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள்.